لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه السرور لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பெரியோர்களே, இன்றைய தினம் ஜும்மாவில் அல்லாஹு தாலா இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியை ஒரு தந்த நாள் தான் பத்ருடைய நாள். அந்த பத்ரு களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றவர்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தில் மிகப்பெரிய மதிப்பும் அந்தஸ்தும் சிறப்பும் உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அருமையான பெரியோர்களே, பத்ரு சஹாபாக்களுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தும் போது 5 தக்பீரை கொண்டு தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். பொதுவாகவே ஜனாசா தொழுகை 4 தக்பீர். ஆனால் பத்ரு சஹாபாக்களுக்கு அவர்கள் தொழுகை நடத்துகின்ற பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு தக்பீர். ஏனென்றால் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய மூமின்களில் முஸ்லிம்களில் மிக சிறப்பான ஒரு இடத்தை பெற்றவர்கள். அதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் 5 தக்பீரை கொண்டு தொழுகை நடத்தியிருப்பதாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு இஸ்லாத்தில் தனித்த ஒரு அந்தஸ்தும் ஒரு சிறப்பும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரிதான், அவர்களுக்கு தனி மரியாதை நபிகள் நாயகத்துடைய காலத்தில் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஒரு திருமண மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸில் பத்ரீன்களை பற்றி, பத்ரு சஹாபாக்களை பற்றி அங்கு இருந்த சிறுவர்களெல்லாம் பாராட்டி புகழ்ந்து கவிதையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பத்ரு களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி திருமண மஜ்லிஸில் இருந்த சிறுவர்களெல்லாம் அவர்கள் புகழ்மாலை பாடிக்கொண்டு இருந்தார்கள். அந்த மஜ்லிஸிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் பத்ரு சஹாபாக்களை பற்றி பாடுகின்ற அந்த பாடலை நிறுத்திவிட்டு நபிகள் நாயகத்தை பற்றி புகழ்ந்து பாட ஆரம்பித்து விட்டார்கள். உடனே நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சிறுவர்களே, என்னை புகழ்வதை நிறுத்திவிட்டு பத்ரீன்களை நீங்கள் புகழுங்கள், கவிதையால் புகழுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே பத்ரு சஹாபாக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தும் சிறப்பும் உண்டு என்பதை மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யஅமலு மா ஷி'தும், நீங்கள் நாடியதையெல்லாம் இனிமேல் செஞ்சலாம், நீங்கள் தவறு செய்தாலும் அல்லாஹ் தஆலா இனிமேல் தவறாக கணிக்க மாட்டான், எடுக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அருமையான பெருமக்களே, பத்ரு சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன அவமரியாதை என்றால் நபிகள் நாயகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. பள்ளிவாசலில் சில சஹாபாக்கள் இருந்து கொண்டும் பத்ரீன்கள் 2 பேர் நின்று கொண்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை பார்த்தால் எதுவோ பத்ரு சஹாபாக்கள் தவறு செய்ததை போன்று அவர்கள் இருந்ததை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமையான தோழர்களே, பத்ரு சஹாபாக்களை உட்கார வையுங்கள், பத்ரு சஹாபாக்களை உட்கார வையுங்கள், உட்கார வைத்து பேசுங்கள். எதற்காக நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் நெருக்கத்தையும் பெற்றவர்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த பத்ரு யுத்தத்திற்கு பிறகு அவர் செய்யக்கூடிய தவறை தவறாக அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். எனவே அவர்கள் குற்றமற்றவர்கள், உட்கார வைத்து பேசுங்கள் என்று சஹாபாக்களுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இன்றைக்கல்ல, உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் வரக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிக்கு காரணமாக இருந்தவர்கள் பத்ரு சஹாபாக்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா பத்ரு யுத்தத்தை சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹ் ஆக்கினார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், இன்றைக்கு நாமெல்லாம்
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தை ஏற்று மூமின்களாக முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோம் என்றால் 3 விஷயம் காரணம். ஒன்று அல்லாஹ்வுடைய விருப்பம், ஒன்று அல்லாஹ்வுடைய விருப்பம், இரண்டாவது நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய அர்ப்பணிப்பு, மூன்றாவது பத்ர் சஹாபாக்கள் செய்த தியாகம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பத்ர் யுத்தத்தின் போது சுஜூதில் இருந்து கொண்டு, யா அல்லாஹ், என் பக்கம் இருக்கும் சஹாபாக்கள் மூலம் நீ வெற்றியை தரவில்லை என்றால், கொடுக்கவில்லை என்றால், உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் உன்னை வணங்குவதற்கு யாரும் உலகத்தில் இருக்க மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் நாமெல்லாம் இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்கின்றோம் என்றால் பத்ர் சஹாபாக்கள் செய்த தியாகம்தான் காரணம் என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அந்த பத்ர் யுத்தம் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன, படிப்பினை என்ன? ஒரே ஒரு விஷயம் பத்ர் களம் தரக்கூடிய பாடம், தவறான தலைமையை யாரு பின்பற்றினாலும் மிகப்பெரிய அழிவை சந்திப்பார்கள் என்ற ஒரு பாடம் பத்ர் யுத்தத்தில் நமக்கெல்லாம் இருக்கிறது. தவறான பாதையை, தலைமையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அழிவை சந்திப்பார்கள், அவர்கள் நாசமாக போவார்கள், அவர்கள் உருப்பட மாட்டார்கள் என்பதற்கு உண்டான பாடம் அதில் இருக்கிறது. என்ன பாடம்? அபூ ஜஹலுடைய தலைமையில்தான் முஸ்லிம்களை எதிர்த்து போராட மக்கத்து மக்கள் எல்லாம் வந்தார்கள். மக்கம் புனிதமான நகரம் இல்லையா? மக்கமா நகரம் ஒரு புனிதமான நகரம், அது நிம்மதி தரக்கூடிய நகரம், அது உயிருக்கு பாதுகாப்பையும் பொருளுக்கு பாதுகாப்பையும் தரக்கூடிய ஒரு நகரம். அது மட்டுமல்ல, காபத்துல்லாஹ்வை இடிக்க வந்த யானைப்படையை அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன குருவிகள் மூலமாக அவைகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கினான். அப்படிப்பட்ட நகரத்தில் இருந்திருந்தால் அபூ ஜஹல் நிம்மதியாக இருந்திருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட நகரத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம்களை எதிர்க்க வந்த காரணத்தினால் அவனோடு வந்தவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. எனவே தவறான தலைமையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்பதை இந்த வரலாறுக்கு உணர்த்தி காட்டுகிறது. அபூ சுஃபியான் கூட சொன்னார், நாங்கள் எல்லாம் நிம்மதியாக வந்துவிட்டோம், அபூ ஜஹலே நீங்கள் முஸ்லிம்களை எதிர்த்து போராட செல்ல வேண்டாம் என்று கடிதத்தை கொடுத்தும் கூட முன்வைத்த காலை பின்னால் வைக்க மாட்டேன் என்று சொல்லி வீடு வீடாக சென்று மக்களை அழைத்து அந்த யுத்தத்தை சந்தித்த அபூ ஜஹல் உள்பட அவனோடு சென்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்றால் தவறான தலைமையை பின்பற்றக்கூடியவர்கள் உலகத்தில் இன்றல்ல என்றைக்கும் அவர்கள் அழிவை சந்திப்பார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். ஒரு அழகான வரலாறு. உத்பா என்று ஒரு மனிதர் இருந்தார். அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை. ஆனால் பெரிய அறிவாளி, நாவன்மை உள்ளவர். அவர் பேச ஆரம்பித்து விட்டால் யாரும் எழுந்திருக்க மாட்டார்கள். கவர்ச்சியான பேச்சு, மக்களை ஈர்க்கும் வண்ணமுடைய பேச்சு இருக்கும். மிகப்பெரிய அறிவாளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவரை பாராட்டி இருக்கிறார்கள். உத்பா மிகப்பெரிய அறிவாளி, சிறந்தவர், வல்லவர், நாவன்மை உள்ளவர் என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்பாவை பாராட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த உத்பா ஒரு நாள் அபூ ஜஹல் போன்ற பெருவரும் தலைவர்கள் எல்லாம் சந்தித்து, முஹம்மதிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த எனக்கு தாங்கள் அனுமதி தந்தால் நானுடைய நாவன்மையின் காரணம், நாவன்மையை கொண்டு, என்னுடைய பேச்சாற்றலை கொண்டு, என்னுடைய பேச்சுடைய திறமையை கொண்டு நான் மனதை மாற்றிவிட்டு வருகிறேன், நான் போகலாமா, முஹம்மதிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தலாமா என்று அனுமதி கேட்டு உத்பா நபிகள் நாயகத்தை சந்தித்தார். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவரை உட்கார வைத்தார்கள். உத்பா பேச ஆரம்பித்தார். அவருடைய பேச்சுடைய சாராம்சத்தை பார்த்தால் அருமையான பேச்சு, ஈர்க்கும் பேச்சு, கவர்ச்சியான பேச்சு. நபிகள் நாயகத்தை தூக்கி பேசினார். முஹம்மதே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? உங்களுடைய கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம் தெரியுமா என்று நபிகள் நாயகத்தையும் நபிகள் நாயகத்துடைய குடும்பத்தாரையும் தூக்கி உயர்த்தி பேசிவிட்டு விஷயத்துக்கு வருகிறார் உத்பா. முஹம்மதே, இன் குன்த துரீது மாலன், நீங்கள் பொருளாதாரத்தை நாடினால் ஜமஅனா லக அம்வாலுனா, உங்களுடைய பொருளாதாரத்தை அனைத்தையும் உங்களுடைய காலில் போட்டு விடுகிறோம், நீங்கள் அந்த கொள்கையை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். பொருளாதாரத்தின் மீது ஆசை என்றால், நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, உங்களுடைய கொள்கை அனைத்தும் பொருளாதாரத்தின் நோக்கம் என்றால்,
பொருளாதாரத்தை அனைத்தையும் உங்களுக்கு தருகிறோம், நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையை விட்டு விடுங்கள், பிரச்சாரத்தை விட்டு விடுங்கள் என்று உத்துபா சொன்னார். அடுத்து சொன்னார், துரித முல்கன், ஆட்சி அதிகாரம் தான் உடைய நோக்கம் நாட்டம் என்றால் அதையும் தருகிற முஹம்மதே என்று சொன்னார். அடுத்து உத்துபா சொன்னார், துரிது ஷரஃபன், உங்களுக்கு சிறப்பு வேணும், அந்தஸ்து வேணும் என்று நாட்டம் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன சிறப்பெல்லாம் தேவையோ, என்னென்ன பதவி தேவையோ, என்னென்ன மதிப்பு தேவையோ அவளையும் தருகிற முஹம்மதே, உங்களுடைய பிரச்சாரத்தை கொள்கையை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு விஷயத்தை உத்துபா சொன்னார். நீங்கள் காணக்கூடிய கனவு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்குமையானால் மருத்துவத்தின் மூலம் அதை சரி செய்து கொள்ளலாம் என்று உத்துபா சொன்னார். அருமை, இப்படியெல்லாம் பேசி முடித்த பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உத்துபா, நீ சொல்வதை நான் கேட்டேன், நான் சொல்வதை நீர் கேளும் என்று சொல்லிவிட்டு சூரத்துல் முஃபஸ்ஸிலாத் என்ற அத்தியாயங்கள், சூரத்துல் ஹுஜராத்திலிருந்து வந்துகா சூரா வரைக்கும் உள்ள சூறாக்கள் அனைத்தும் சூரத்துல் முஃபஸ்ஸிலாத் என்பார்கள். அந்த சூரத்துல் முஃபஸ்ஸிலாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஓத 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 உத்பாவால் நிற்க முடியவில்லை, காதை பொத்தி கொண்டார். அப்பவும் அந்த ஆயத்து காதுக்குள் துளைத்து கொண்டு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. நடுக்கத்தை ஏற்படுத்திய பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் கை வைத்து மூடி, முஹம்மதே போதும், என்னால் நிற்க முடியவில்லை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய வசனம் யாருடைய உள்ளத்துக்குள் புகுந்து நடுக்கத்தை ஏற்படுத்துமோ அவர் கண்டிப்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். இவருடைய மனது மாறியது, உத்பாவுடைய மனது மாறியது. இருந்தாலும் இந்த செய்தியை அபூஜஹல் போன்ற இடத்தில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் உத்பா வந்தார். வந்து சொன்னார், அபூஜஹலே, முஹம்மது இடத்தில் நான் சந்தித்து பேசினேன். இவருடைய பேச்சை மௌனமாக கேட்டுவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லி சில விஷயங்களை ஓதி காட்டினார். உண்மையிலேயே அந்த வார்த்தை இன்னி சமிஅது ஹவுலன், நான் கேட்ட வார்த்தை இருக்க, வல்லாஹி மா சமிஅது மிஸ்லஹு கத்து, இதற்கு முன்னால் இது போன்ற வார்த்தைகளை நான் கேட்டதே இல்லை. வல்லாஹி, அல்லாஹ் மீதானையாக, மாஹுவ பிஷிஅரின் வலா பிசிஹிரின் வலா பிகஹானா, அவர் ஓதிய வார்த்தை அது கவிதை அல்ல, அது சூனியம் அல்ல, அது ஜோசியும் கிடையாது என்று உத்பா சொல்லிவிட்டு, எனவே முஹம்மது இடத்தில் அவர் முஹம்மது தலைவரா வந்தாலும் நம்ம இனத்தை சார்ந்தவர் தானே, மக்கா வாசி தானே, குறைஷி தானே, வந்துட்டு போறார், பரவாயில்லை, அவருடைய கொள்கையை சொல்லி பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்கள் எல்லாம் அவரை ஏற்றி தலைவராக ஆக்கினாங்க கூட நமக்குத்தான பெருமை என்று உத்பா அபூஜஹல் இடத்தில் சொன்னார். அப்ப அபூஜஹல் சொன்னார், உத்பாவே, முஹம்மது உனக்கு சூனியம் வைத்து விட்டார் என்று. உத்பாவே, முஹம்மது உனக்கு சூனியம் வைத்து விட்டார் என்று அபூஜஹல் சொன்னார். அப்ப தவறான தலைமையை பின்பற்றக்கூடியவர்கள் மிகப்பெரிய அழிவை சந்திப்பார்கள். அந்த தவறான தலைமை நல்ல தலைமையை பின்பற்றுவதற்கு தடையாக இருந்தது. அபூஜஹல் தடையாக இருந்தான். அதே மட்டுமல்ல, பத்ர் யுத்தத்துக்கு வந்தான் உத்பா, கொல்லப்பட்டான், அது வேறு விஷயம். அவன் சஹபு ஒட்டகத்தின் மேல் ஏறி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் உத்பாவை பார்த்து சொன்னாங்க, இன்யகுன் பிகௌமின் கைருன் ஃபஅலா சாஹிபில் ஜமலி அஹ்மர், இங்க நிக்கிற கூட்டத்திலேயே சிறந்த மனிதரை பார்ப்பதா இருந்தால் சஹபு ஒட்டகத்தின் மேல் அமர்ந்திருக்கிறாரே உத்பா, அவரை பார்த்து கொள்ளுங்கள். இங்க நிக்க ஆட்களிலேயே சிறந்த மனிதரை பார்க்க ஆசை உள்ளவர்கள் உத்பாவை பார்த்து கொள்ளுங்கள், அவர் சிறந்த மனிதர் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலும் கூட தன்னை எதிர்த்து போராட இஸ்லாத்தை அழிக்க வந்திருக்கிறார் உத்பா. அந்த நேரத்திலும் உத்பாவை பாராட்டினார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, பத்ர் யுத்தத்தின் போது ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்பவர், இவரை எதிரிகள் உளவாளியாக அனுப்பி வைத்தார்கள். சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க என்று. இரவு நேரத்தில் வந்தார், உளவு பார்த்தார். சஹாபாக்கள் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார்கள். இருந்தார்கள். அந்த வார்த்தையை கேட்டு ஹக்கீம் இப்னு ஹிஷாமுக்கும் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. நடுக்கம் ஏற்பட்டு அபூஜஹலை சந்தித்து சொன்னார், அபூஜஹலே, நான் உளவு பார்க்க போனேன், முஸ்லிம்களை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடைய வார்த்தையே குர்ஆனை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே நாம் அவர்களை எதிர்த்து போராடுவது நல்லதல்ல.
நாம் அவர்களை எதிர்த்து போராடுவது நல்லதல்ல. பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு சுமூகத்தை ஏற்படுத்தி நாம் மக்காவுக்கு செல்லலாம் என்று அந்த ஹக்கீம் இப்னு ஹிஷாம் என்பவர் சொல்லியும் கூட அபூஜஹல் கேட்கவில்லை. எனவே முன்வைத்த காலை பின்னால் வைக்க மாட்டேன் என்று அபூஜஹல் சொன்னான். தவறான தலைமை மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியது தன்னோடு வந்த மக்களுக்கு. அது மட்டுமல்ல, அங்கே தண்ணீர் இருந்த இடம் முஸ்லிம்கள் இருக்கும் இடத்தில் தான் தண்ணீர் இருந்தது. வந்தவர்களெல்லாம் தண்ணீரை குடித்தார்கள். அவர் செய்தியை சொன்னாங்க, இந்த தண்ணீரை குடித்தவர்களெல்லாம் இந்த யுத்தத்தின் போது, நாளை நடக்க இருக்கிற யுத்தத்தின் போது கொல்லப்படுவார்கள், ஹக்கீம் இப்னு ஹிஷாமை தவிர. ஹக்கீம் இப்னு ஹிஷாமை தவிர. ஏனென்றால் குர்ஆன் ஓதுவதை கேட்டு உள்ளத்தில் புகுந்து அவருடைய உள்ளத்தில் நடுக்கம் ஏற்பட்டு விட்டது. அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வருவார். எனவே அவரை தவிர இந்த தண்ணீரை குடித்தவர்கள் எல்லாம், நம் பக்கத்தில் இருக்கும் கிணத்தில் தண்ணீரை குடித்தவர்கள் எல்லாம் நாளைக்கு கொல்லப்படுவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஹக்கீம் இப்னு ஹிஷாமை தவிர எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். அருமையான பெருமக்களே, அபூஜஹலுடைய தலைமையில் வந்தவர்கள், தவறான தலைமையை பின்பற்றி வந்தவர்கள் எல்லாம் ஆபத்தை சந்தித்தார்கள், அழிவை சந்தித்தார்கள். எனவே உலகத்தில் நல்ல தலைமை எதுவோ அதை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எது நமக்கு நல்லது என்று காத்து தந்திருக்கிறார்களோ அவைகளை நாம் பின்பற்ற வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எந்த நேரான பாதை? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். யா அல்லாஹ், யாருக்கு நீ அருள் வாழ்த்தாயோ அந்த பாதையை காட்டு. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அருள் வாழ்த்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். எனவே நேர்வழி பெற்ற சஹாபாக்களை நாமெல்லாம் பின்பற்றி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து உலகத்தில் வாழ்ந்து பத்ர் சஹாபாக்களுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நாமெல்லாம் பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பானாக. ஏனென்றால் பத்ர் சஹாபாக்கள் நினைப்பதும் நன்மை. பத்ர் சஹாபாக்களுடைய பெயரை உச்சரிப்பது கூட பெருமக்கள் சொல்வார்கள் விலாயத்தை பெற்றுத்தரும் என்று, இறை நெருக்கத்தை இறை அன்பை பெற்றுத்தரும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். இது ஏன் சொல்ல வர? நாமெல்லாம் இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து இருக்கிறோம் என்றால் சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள் செய்த தியாகம் தான். அந்த பத்ர் சஹாபாக்களை நினைக்கும் நாள் தான் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம். நாளைக்கு இஷா தொழுகைக்கு பிறகு அவங்களுடைய பெயரால் ஒரு யாசின் ஓதி துவா செய்யப்படும். அதே போன்று யாசினுக்கு பிறகு அந்த 313 சஹாபாக்களுடைய பெயர்கள் சொல்லப்படும். நாம் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு என்பதை சொல்ல வேண்டும். கொஞ்ச நேரம் ஆகும். விருப்பமுள்ளவர்கள் இருக்கலாம், விருப்பமில்லாதவர்கள் நீங்கள் தாராளமாக இருந்து போகலாம். ஏன்னா 313 சஹாபாக்களுடைய பெயரையும் சொல்லி நம்ம துவா செய்ய வேண்டும். அந்த பெயரை உச்சரிப்பதை நன்மையை பெற்றுத்தரும். அவர்கள் சாதாரண அல்ல. எனவே நாளைக்கு பத்ருடைய தினம், பத்ருடைய கொண்டாட்டம். நாம் எல்லாம் பத்ர் சஹாபாக்களுடைய பெயரை உச்சரித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பயான்னா இல்லை, அதனால் பயப்பட வேண்டாம். பயான் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், யாசின் ஒரு 1/4 மணி நேரம், பத்ர் சஹாபாக்களுடைய பெயர் 313 பேர் ஒரு 1/4 மணி நேரம், லேட்டாகவும் நினைக்க வேண்டாம். தராவீஹி, வித்ரு, ஒரு யாசின், அதே போன்று 313 சஹாபாக்களுடைய பெயரெல்லாம் நாம் உச்சரிக்க வேண்டும். அந்த நேரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு ரலியல்லாஹு அன்ஹு என்று இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா பத்ரீன்களுடைய பொருட்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தாரையும் அங்கு அமர்த்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.